கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு அளிக்கப்படும் தண்டனை குறித்து இன்று தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கு சியல்டா மாவட்டத்தின் கூடுதல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. இதில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. மிகவும் வேகமாக நடந்து வந்த விசாரணை கடந்த 9ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என நீதிபதி அனிர்பன் தாஸ் தீர்ப்பு வழங்கினார். மேலும் அவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்காள தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் பணியில் இருந்த பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். மாநிலத்தை உலுக்கிய இந்த சம்பவம் தேசிய அளவிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக குற்றவாளி சஞ்சய் ராய் தாயார் மாலதி ராய் கூறுகையில், தனது மகனுக்கு எந்த தண்டனை வேண்டுமானாலும் நீதிபதி வழங்கட்டும். நீதிமன்றம் அவரை தூக்கிலிட சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என் மகன் குற்றவாளி என்றால் அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் வலியை நான் உணர்கிறேன் என்று உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார்.